பாருங்க வந்ததெல்லாம் லவ்வர்ஸ், நாங்க மட்டும் சிங்கிள்ஸ். கப்புள்ஸ் எல்லாம் பார்த்து போட்ல இடிக்க போறோம் பாருங்களேன். வீரர்களை கப்பலை அந்த கப்பல்ஸை நோக்கி திருப்புங்கள். இப்போ நம்ம பிளான் பண்ணியிருக்கிறதுங்கன்னா அடுத்தது ஒரு ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம். போனால் பாருங்க செம்ம காண்டில் போயிட்டுருக்கான். நல்ல வெஜ்ஜாக பார்த்து சொல்லுங்கள். வாட்ஸ்அப் கேட்குறாங்க. இதில் வாட்ஸ்அப் வேணுமா? இதுலையா? ஆமா பண்ணாங்க. இனிமே இது யாருக்குமே கிடைக்க கூடாது. எந்த இடம்? ஏதோ தஞ்சாவூர் பக்கம் திருச்சி பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். தஞ்சாவூர் பக்கம் திருச்சி பக்கம். ஆனா எந்த இடம்? மலைமலை நகருக்கு தான் வந்திருக்கோம். ஆக்சுவலா நாங்க கிளம்புறது பாத்தீங்கன்னா 6 மணி. தாம்பரம் மேல்மருவத்தில் என் காதுல சவுண்ட் விழுந்துச்சு. பொய்யா? டேய் அந்த சவாரி கேட்க வந்தீங்க சவுண்டா? யார்கிட்ட ரூட்டா குடுக்குற? 6 மணி கிளம்பலான்னு பிளான் பண்ணோம். ஆனா கிளம்புனது எத்தனை மணிக்கு பாத்தீங்கன்னா 9 o'clock தான் கிளம்புனோம். 9:30 நம்ம சாப்பிட்டோமா? வண்டி பூஜையை போடுவான், அப்புறம் கிளீன் பண்ணுவான், எல்லாம் பண்ணி முடிச்சு எங்களை கூப்பிட்டு போயிட்டு 10. இப்போ வந்து காலையில 10:30 12 அவ்வளோதான். இப்போ ஒரு லைட்டா ஒரு காஃபி சாப்பிடலாம். அதுக்கு சடன் பார்த்தீங்கன்னா உடன்குடி கருப்பட்டி காஃபி அங்க வந்திருக்கோம். ஏய் காஃபிடா. திருச்சி வந்துட்டோம். இல்லை இப்படிதான் நானும் நினைச்சோம். இன்னும் மறைமுக நகரே தாண்டல. ஒரு பாவி போய் வண்டி ஓட்டுற பேர்ல கட்டவண்டியை கூப்பிட்டு வந்துட்டு இருக்கான். அதாவதுங்க நானும் அப்படிதான் நினைச்சேன். கார் வச்சிருக்கிறவன் வண்டியை கழுவல, கார் ஓடி சும்மா எடுக்கிறேன். அதுக்கு நான் தான் வண்டியை இன்னைக்கு பூஜை போட்டேன், இன்னைக்கு ட்ரிப்புக்கு போறேன்னு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். வண்டியை கழுவிட மச்சான் அப்படின்ட்டு அவன் போயிட்டான், பெங்களூர் போயிட்டான். நான் தான் ஃபுல்லாக கழுவி எடுத்துன்னு வந்து கிளம்புனா லேட் ஆகுமா ஆகாதா? என்னப்பா நீ மட்டும் தான் கழுவியா? ஆமா. நீ என்ன கழுவிட சொல்லு. வேடிக்கை பார்த்து நான் பைத்தியம். ஆமாண்டா, நீ வேடிக்கை தானே பார்த்த. சொல்லு மச்சான், சொல்லு ஊட்டி வந்தாச்சு. இப்போதான் ரீச் ஆகும். 2:30 கரெக்டாக 2:00 தான் வந்து ரீச்சே ஆகிறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு லாரி ஏதோ ஒரு பிரேக் டவுனு, அதனால பயங்கர டிராஃபிக். அவன் பாருங்க செத்தப்பையா உடம்பு மறந்து போச்சு. அவனுக்கு குளிருது, உடம்பு வச்சுக்கிட்டு குளிர்லன்றானுங்க. பாத்தீங்கன்னா ஆமா ஊட்டில இருந்துகிட்டே ஊட்டி டைரக்டா போறேன்றான். பாத்தீங்களா இவன மாதிரி அறிவு எல்லாம் யாரும் எங்க இருக்க மாட்டான். குன்னூர்ல இருக்கோம். அதுவும் இல்ல ஊட்டி நியர் தான். ஊட்டில வந்து குன்னூர் இல்லீங்களா? குன்னூர்ல போய் ஊட்டி இல்லீங்களா? ஏய் ரொம்ப போதுடா. அதான் சொல்றேன். இப்போ கொஞ்சம் பயமா தான்டா இருக்குது. ஆளே வலிக்குதுடா. டேய் வலிக்குதுடா. நான் நீங்க பாரு வலிக்குதுடா. ஆத்தா மாரியாத்தா. வலிக்கு வலிக்குதுடா. இல்ல போடு 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 இங்கே பாடா. வலிக்குதுடா. எனக்கும் தான்டா வலிக்குது. நீ மொத்தமா ஏன் மேல தானே சாஞ்சிட்டு இருக்க. சாயிரேனா ரொம்ப. விவேக் இல்ல நான் பைத்தியம். அண்ணா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா. அப்புறம் ஆமா
ஆமா செம்மையா ஆடுதுங்க. ஏன்னா 3 பேர் தான் வந்திருக்கோம். 4 பேர் வர வேண்டிய இடத்துல நாங்க 3 பேர் தான் வந்திருக்கோம். இதுல என்னன்னா இந்த இருக்கான் பாருங்க, இவன் எந்த பக்கம் சாயிறானோ அந்த பக்கம் வந்து போட்டு சாய்க்காது போட்டு சாயுது. சரிங்களா? இவன் என்னன்னா செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் போயிட்டு இருக்கேன். ஆக்சுவலா இது வந்து அப்பா ஓகே மச்சான் வா உள்ளவா. ஓட்டிங் வேற ஆடுதுடா மச்சான் பயத்திலே வந்துட்டு இருக்கான். சரியான எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் போட்டிங் போனது இல்லை. அதுவும் இந்த மாதிரி பெடல் போட்டிங் வந்து நான் பண்ணதே இல்லை. அதான் ப்ராப்ளம். ஏன்னா 110 கிலோ. மச்சான் சாய்க்காதடா. ஏய் நான் குத்து மதிப்பா ஓட்டிட்டு இருக்கேன். என்ன விஷயம்னா ஏய் நீ பண்ணத பாத்தீங்கன்னா 4 பேர் போற போட்ல எப்பவுமே 3 பேர் போவாங்க. 3 பேர் போனீங்கன்னா என்ன மாதிரி தனியா உட்காந்துட்டு நீங்க எவ்வளவு ஜாலியா இருக்கீங்க மச்சான். அதுலயும் இந்த பேதியில போவான் இருக்கான் பாத்தீங்களா, பயப்படுறான், அப்படியே நடுங்குறான். லூசு பயல அந்த கப்பல் சைடு அந்த கப்பல் சைடு பாருங்க வந்ததெல்லாம் லவ்வர்ஸ், நாங்க மட்டும் சிங்கிள்ஸ். கப்பல்ஸ் எல்லாம் பார்த்து போட்ல இடிக்க போறோம் பாருங்களேன். மாப்பிள்ள இந்த காட்டா சமசீன் இருக்கு. வீரர்களை கப்பலை அந்த கப்பல் சைடு நோக்கி திருப்புங்கள். இன்னைக்கு கப்பல் சைடு இடியில இருக்கிற எல்லா கப்பல் போட்டையும் போயிட்டு நாங்க இடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. ஃபுல்லா கப்பல்ஸ். செம்ம டயர்டா இருக்கு. ஏன்னா நேற்று ஃபுல்லா சரியா தூங்கல. 2 hours தான் மொத்தமே தூங்கி வண்டி ஓட்டிட்டு வந்தேன்னா செம்ம டயர்டு. எங்க ஒருத்த ஒளிஞ்சிட்டு பார்ப்பாங்க. கண்ணு மட்டும் தெரியுது பாருங்க. உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. அது ஏன்டா அப்படி பாக்குற? அரண்மனை படத்தோட இந்த மலையில நனைஞ்சிட்டு வந்தால உள்ளே தான் இருக்கான். வயசுக்கு வந்த பொண்ணு மாதிரி ஆயிட்டான். என்னடா? ஓகே கைஸ், நாளைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா செம்ம என்ஜாய்மெண்ட் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரைடு ஒன்று போனோம். டாய் ரைடா அது பேர் ஏதோ என்ன ரைடு அது? டோரா ரைடு அப்படின்ட்டு ஒரு ரைடு. செம்ம ஃபன்னு. அதே மாதிரி போட்டிங் அது மட்டும் தான் நீங்கள் முடிஞ்சிருக்கு. ஸோ இன்னைக்கு டே அவ்வளோதான். நாளைக்கு பேலன்ஸ் எடுத்து பார்ப்போம். Bye.